அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய காலேஜஸ் அட்மிஷன் அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். அதில் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், அக்ரிகல்ச்சர் படிக்கிறோம், வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கம்பெனிலாம் சேர முடியும், எங்கெல்லாம் இன்டர்வியூ இருக்கும், இப்படிங்கிற டீட்டெயில் வந்து கமெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் கீழே வந்து போட்டிருக்கிறீங்க. இது சம்மந்தமாக நானும் ஒரு டாபிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் மிஸ் ஆகிடும். அதனால் தொடர்ந்து ஜம்ப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க. கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். ரைட்டா? ஓகே. இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படின்னாவே ஒரு விவசாயம் சார்ந்தது. கரெக்டாக? அதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நிறையா இருக்குது கோர்சஸ். பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நாம் இந்த வீடியோவில் பிஎஸ்சி அக்ரி மட்டும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாப்பிக்கை பற்றி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ பிஎஸ்சி அக்ரிக்கு வேலைவாய்ப்பு, அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த அக்ரிகல்ச்சர் தாங்க பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது கண்ட்ரியோட முதுகெலும்பு அப்படின்றது அந்த அக்ரிகல்ச்சர், விவசாயம். அதனால் இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிறது. அதில் வந்து சந்தேகமே இல்லை. அப்படி பார்க்குறப்ப முதல் ஒரு டேபிளில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, காமன் ஜாப் செக்டர்ஸ், எந்த ஏரியாவிலலாம் பொதுவான ஒரு ஜாப் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு எந்த ஏரியாவிலாம் இருக்குது, எந்த செக்டார்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்குறப்ப கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா, அரசு ஆராய்ச்சி நிலையங்கள், அதில் வேலைவாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதுவும் இருக்குது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கோச்சிங், டீச்சிங் இருக்குது, ப்ளஸ் அங்கே டெக்னீஷியன் இருக்காங்க. அதில் நிறைய வேக்கன்சி இருக்குது. அடுத்து சீட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், விதை தயாரிக்கிறது, அந்த கம்பெனியில். ஃபுட் டெக்னாலஜி கம்பெனிஸு, உணவு தயாரிக்கிறது, அந்த கம்பெனிஸ். பேங்க்லேயே இருக்குது. பேங்கில் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் போஸ்டிங் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான் சொல்லவே தேவையில்லை. ஃபீல்டுனா விவசாய வயல்னால் நம்ம வயல்காட்டில் போய் வேலை செய்கிறோன்னு அர்த்தம் இல்லை. அதில் ஒரு டெக்னீஷியன் இருக்கு இல்லைங்களா, டெக்னீஷியன், ஆஃபீஸர் அண்டு கிராஜுவேட் நிறையா இருக்காங்க, அந்த மாதிரி போஸ்டெல்லாம். ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்குது. எம்என்சிஸ்னால் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸு, அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேயும் நம்ம பிஎஸ்சி அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேக்கன்சி இருக்குது. ஐ மீன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அதாவது உரம் தயாரிக்கிறாங்களே, எல்லா பயிர்களுக்கும் இப்போ உரம் போடாமல் எந்த பயிரும் சரியாக வளர்றதில்ல. ஸோ எல்லாத்துக்கும் உரம் தயாரிக்கிறது உர கம்பெனி. ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸு, ஏற்கனவே சொல்லிங்க. ஃபுட் டெக்னாலஜி வேறு, ஃபுட் ப்ராசஸிங் வேறு. ஃபுட் ப்ராசஸிங்காக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, டெக்னாலஜினா இந்த டெக்னாலஜி அப்ளை பண்ணுறது. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டு, அதில் வேக்கன்சி இருக்குது. சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு, மத்திய மாநில அரசாங்க டிபார்ட்மெண்ட்லாம் வேலை இருக்குது. அடுத்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு டீச்சிங், கோச்சிங், அங்கே ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு, அந்த மாதிரி உண்டு. அடுத்து மெஷினரி இண்டஸ்ட்ரீஸு, இப்போ விவசாயத்துக்கு நிறைய மெஷினரிஸ்லாம் தேவை, அதெல்லாம் தயாரிக்கணும் இல்லையா, அந்த கம்பெனியில் மெஷினரி இண்டஸ்ட்ரீஸு, அதுலேயும் வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மேஜர் செக்டர்ஸு வேலைவாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ் அண்ட் சேலரி. ஜாப்னா வேலையும் அதனுடைய சம்பளமும் எப்படி இருக்கும் நம்ம ஊரில், அதாவது இந்தியாவில், அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ நான் இது வந்து ஒரு லிஸ்ட்டு எனக்கு வெப்சைட்டில் ப்ளஸ் நான் ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்லாம் விசாரித்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸுக்கு தான். இப்போ கண்டிப்பாக வேரி ஆகும். அது எப்படி வேரி ஆகும்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கில்லு, ரேஞ்ச், அதெல்லாம் இருக்குது நிறையா. ஓகேங்களா? அடுத்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 9 லட்சம் பர் ஆனம், லேக்ஸ் பர் ஆனம் அப்படிங்கிற சேலரி உண்டு. அதில் ஹையஸ்ட்டுன்னா மேக்ஸிமம் வந்து 14.4 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சார் எடுத்த உடனே நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகிடுவானா அப்படின்னா, சாரி, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக ஜாயின் பண்ணுவீங்க, ட்ரைனிங் எடுக்கணும், அடுத்து ஒர்க் பண்ணணும், நல்லா ஒர்க் பண்ணணும், ப்ரொமோஷனில் வரணும். இந்த மாதிரி பொசிஷன் வந்தால் தான் அந்த ஹையஸ்ட்டு சேலரியை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து ஐகார் சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா
ஆவரேஜ் சேலரி 7.2 லட்சம். இதெல்லாம் வருஷத்துக்கு தான். ஹையஸ்ட்டு பார்க்குறப்போ 15. அக்ரிகல்ச்சர் அனாலிஸ்ட்டு 4.2 லட்சம், ஹையஸ்ட்டு சேலரி 6 லட்சம். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன ஜாப் பொசிஷனுக்கும் ஒரு ஆவரேஜ் சேலரி நம்ம இந்தியாவில் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஆவரேஜாக 3.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு, 4.2 லட்சம் உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த காமன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ் அலாங் வித் சேலரின்னு ஒரு சார்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். அதில் வந்து டாப் யாருன்னு இருக்கிற ஐகார் சயின்டிஸ்ட்டு தாங்க டாப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆவரேஜாக 7 லட்சத்துக்கு வருது. ஹையஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 15 லட்சம் போயிடும். அடுத்து இந்த பிளான் பிரீடரு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு, அக்ரிகல்ச்சர் சேல்ஸ் ஆஃபீஸர், சீடு டெக்னாலஜிஸ்ட், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த ஓவரால் சேலரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சரி, இப்போ இந்த போஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், எந்த செக்டாரில் கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம், என்ன சேலரி இருக்குன்னு பார்த்தாச்சு. எந்த டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் கம்பெனி அதை பற்றி பார்ப்போமே. எந்த கம்பெனிஸ்லாம் நம்ம எடுக்கிறாங்க பிஎஸ்சி அக்ரியை. பிலோ ஆர் லிஸ்டட் சம் ஆஃப் தி காமன் அண்ட் ஹைலி ரெப்யூட்டட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா தட் ஹையர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை வேலைக்கு எடுக்கிற கம்பெனிஸில் இதெல்லாம் வந்து டாப் கம்பெனிஸ். யார்? இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், நேஷனல் சீட்ஸ் கார்பரேஷன், ஸ்டேட் ஃபார்ம்ஸ் கார்பரேஷன், இது எல்லாமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுங்க. ஓகேங்களா? ஓகே சார், கவர்மெண்ட்டில் தான் இப்போ வேலையா, இப்போ ப்ரைவேட்டில் கிடையாதா அப்படிங்கன்னு கேட்குறீங்க. ரைட்டு தானே, ப்ரைவேட்டில் இருக்குது, ஏன் இல்லை, ப்ரைவேட்டில் நிறைய வேலைவாய்ப்பு. அது சம்மந்தமான ஒரு ஸ்லைடும் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போமே. ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிலோ, அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஜாப்னு பார்க்கும்பொழுது அது எப்படி எடுக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட்டு பேஸ்ட் ஆன் ரிட்டன் டெஸ்ட்டு ஃபாலோடு பை வைவா ஆர் பர்சனல் இன்டர்வியூ. கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். வைவானா நேர்முக தேர்வு, பர்சனல் இன்டர்வியூ தான் நேர்முக தேர்வு வச்சு தான் எடுப்பாங்க. சரி, பிலோ ப்ரைவேட் கம்பெனியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எந்தெந்த கம்பெனிலாம் டாப் ரெக்ரூட்டர்ஸுங்க. டாப்பில் இருக்கிற எந்த கம்பெனி? இந்த டூபாயிண்ட் இந்தியா, ராலிஸ் இந்தியா, அட்வெண்டா லிமிடெட், நேஷ்னல் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ராசி சீட்ஸ், ஏபிடி இண்டஸ்ட்ரீஸ், பல்லாடா அக்ரோ ரிசர்ச் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி கம்பெனிஸ். இது அவங்களாம் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ். இவங்களும் நம்ம பிஎஸ்சி அக்ரிக்கு எடுக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் பேசும்பொழுது ஸ்டார்டிங் சேலரி என்ன இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதை பற்றின ஒரு விளக்கமாக அதை கொடுக்குறேன் பாருங்களேன். மினிமம் 2.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு இருக்குங்க ஸ்டார்டிங் சேலரி. ஓகேவா? திஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் காலேஜ். அது முக்கியமான விஷயம் பாருங்கள். நீங்கள் எந்த காலேஜில் படித்து வரீங்க, உங்கள் ஸ்கில் செட் எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஜாப் பொசிஷன், இதை வச்சு தான் அந்த சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 to 3 வருஷம் போச்சுன்னு சொன்னால் 4 to 6 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது. ரைட்டு தானே? சப்போஸ் இந்த சேலரி வந்து உங்களுக்கு இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு இந்த இன்சென்டிவ்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த இன்சென்டிவ்ஸ் ப்ளஸ் பேசிக் சேர்றதுனால அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும் கம்பேர்டு டு ஜஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் என்ன சாராம்சம் சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி முடிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்லேயே இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்குது, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் இருக்குது. மினிமம் சேலரியாக 2.5 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஸோ நல்லா படிங்க. நல்லா படித்து வந்துன்னா உங்கள் வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல். பை.